ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்த நேரத்துல நாம அமைதியா நின்னா எல்லாருக்கும் நீ நடிக்கிறேன்னு தெரிஞ்சிடும். அதனால சாமி வந்த மாதிரி கத்த. சரி தாயே, மயக்கம் வந்த மாதிரி நடிச்சு தப்பிச்சிரு. என்னமோ இப்படி அசிங்கமாயிடுச்சு. வேற வழி இல்ல தமனா, கொஞ்சம் அமைதியா இரு. ஆத்தா என்னதான் வேணும் சொல்லாத்தா? ஆத்தா உனக்கு என்னதான் வேணும் சொல்லாத்தா? ஒண்ணும் வேணாம். எனக்கு இணக்கமான தெய்வநாயகம் குடும்பம் இங்க என்ன தேடி வந்திருக்கு. அவங்களுக்கு நல்ல வாக்கு சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கேன். தேவநாயகம் சொல்லு தாயி. உனக்கு பிறந்த மூத்தவனை வர சொல்லு. போடா, சொல்றேன்ல. சொல்லு தாயி. என்னடா பத்மநாபா, ஆத்தாவே சந்தேக கண்ணோட பாக்குறியா? இல்ல தாயி, பாக்கல தாயி. நல்லவன்தான். அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அத புரிஞ்சுக்கோ. ஆத்துல ஒரு காலு அடுத்தவங்களை நினைக்காம உனக்கு என்ன தேவையோ அத செஞ்சு மத்தவங்க சந்தோஷத்தை நினைச்சு வாழ பாரு. சரிங்க தாயி. வா. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவங்க வரப்போறதில்ல. இன்னைக்கும் இல்லாம போன உங்க அம்மா அவங்கள நினைச்சு அவங்களுக்கு வாழ்ந்தப்போ நேர்ந்த துன்பத்தை நினைச்சு உன் வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சுக்கிட்டு இருக்க நீ. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கைய நிம்மதியா ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு வாழ பாரு. கடந்து போன காலத்தை நினைச்சு இருக்கிறத கோட்டை விட்டுறாத. புரியுதா? இன்னைக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன். கூடவே தான் நான் இருப்பேன்.
2 பேருமா காப்பாத்தி கொண்டு போறீங்க. உங்க குடும்பமே கோயிலா மாறணும்னா மனசுல இறக்கம் காட்டாம சில நேரத்துல நீங்க நடந்துதான் ஆகணும். தெய்வநாயகம், இந்த வீட்டோட ஆணி வேறா நீ யார நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த ஜீவனை சுத்தி நிறைய ஆபத்து வரிசை கட்டி நிக்குது. ஆத்தா, நீ என் மேல வரமாட்டியா, இந்த வீட்டுக்கு அருள் வாக்கு கொடுக்க மாட்டியான்னு ஏங்கிட்டு இருந்த. கடைசியில ஏன் வாயாலேயே இந்த வீட்டுக்கு கெடுதல் வரப்போகுதுன்னு சொல்ல வச்சுட்டியே. உனக்கு ஏன் இப்படி ஒரு கல் நெஞ்சோ? என் மேல உனக்கு இறக்கமே இல்லையா? உனக்காக தானே இத்தனை வேண்டுதலையும் நல்ல விதமா நான் பண்ண. நீ இப்படி பண்ணலாமா? பொம்மி, ஏம்மா எதுக்குமா அழற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. என்னம்மா, நம்ம வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் நீ அருள்வாக்கு சொன்னதை நினைச்சு சந்தோஷமா இருக்கோம். நீ என்னடானா இப்படி இருக்க? பின்ன என்ன பாட்டி, எனக்கு அருள் வந்தா இந்த ஆத்தா ஏன் மூலமா நல்ல வாக்கு கொடுப்பான்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா இந்த வீட்டோட ஆணி வேருக்கே ஆபத்துன்னு ஏன் வாயால நான் சொன்னதா எல்லாரும் சொன்னாங்க. ஏன் தாத்தா இப்படி ஆச்சு? அதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு தாத்தா. என்னம்மா இதுக்கா கலங்கற? இந்த வீட்டோட ஆணி வேற நான் தானே நீ முடிவு பண்ணிட்டியா? தாத்தா, நீங்க தான் இந்த வீட்டோட ஆணி வேறுன்னு ஏன் வாயால சொன்னாதான் தெரியுமா? அட என்னம்மா நீ என்ன போய் ஆணி வேறுன்னு பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஆணிலாம் துருப்பிடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தாங்கி நிக்கிறது பத்மநாபன் தானே. அவன் தானே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கான். இந்த பாரு, அவன் தான் ஆணி வேறு. ஒருவேளை ஆபத்து அவனுக்கே கூட இருக்கலாம்ல. சும்மா சமாளிக்காதீங்க தாத்தா. பத்மநாபன் மாமாக்கு பிரச்சனைனா அதுக்காக நான் கவலைப்படாம இருக்க முடியுமா? வீட்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இப்படிதான் கவலைப்படுவேன். ஆனா அத ஏன் வாயால சொல்ல வேண்டிய வந்துருச்சேன்னுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த வீட்டோட ஆணி வேறுன்னா அது நீங்க தான் தாத்தா. சரி சரி, நீ வருத்தப்படக்கூடாது. அம்மா வளரு, தர்ஷினி எடுத்து சொல்லுங்கம்மா. ஆமா பொம்மி, ஆத்தா ஓ மூலமா வந்துட்டாளேன்னு நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். நீ என்னடானா இப்படி மூக்க சிந்திட்டு இருக்க? அழாதீங்க அண்ணி. நீங்க எல்லாரும் இவ்ளோ அன்பா இருக்கும்போது நான் இந்த வீட்டுக்கு நல்லது தானே செய்யணும். ஆனா நான் அப்படி பண்ணலையே. அட என்னம்மா நீ என்ன சொன்னாலும் சமாதானமாக மாட்டேங்கிற. சரி, நீ சொன்னது வாஸ்தவம் தான். ஆபத்து எனக்குன்னு வச்சுக்கோயேன். ஆனாலும் நீ என்ன சொன்ன? எனக்கு எப்படி தாத்தா தெரியும்? அதாம்மா, உன் மூலமா ஆத்தா என்ன சொன்னான்னா, தெய்வநாயகத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு கவலைப்படாத, காப்பாத்த நான் இருக்கேன்னு. என்னென்ன ஸ்வீட்ஸ் வேணும், இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிடிக்கும், நீ எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பண்ணிரு. புரியுதா? அண்ணா, அப்ப ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போறோமா? ரெடி ஆகணுமா? வேண்டாம், கூட்டத்தெல்லாம் போய் ஒண்ணு நசுக்க வேண்டாம். என் ஃப்ரெண்டோட கடை ஒண்ணு இருக்கு. போன் மட்டும் பண்ணி சொன்னா போதும், கடையே வீட்டுக்கு வந்துரும். நான் இப்பவே அவங்கிட்ட பேசுறேன். இருங்க, நான் பேக்ல வச்சுட்டு வந்துடுறேன். அம்மா பொம்மி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மும்பை போறேன்னு யாரோ குதிச்சாங்களே, அது யாரு? பண்ணட்டும். இவங்களுக்கு அவனை விட ஒரு படி மேல பண்ணி காட்டுறேன். நான் அவன் அப்பங்கிறத எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. அண்ணி, துணி கடையில இருந்து வரதுக்குள்ள நம்ம எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன Dress வேணும், எவ்வளவு Dress எடுக்கலாம்னு லிஸ்ட் போடலாம்.
எப்படி? சூப்பர் தாத்தா. வேம்பு சார் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொன்னதும் நான் பயந்தே போயிட்டேன். நீ எதுக்கு பயப்படுற? நமக்கு தான் பலிகடாவா அந்த பத்மநாபம் இருக்கானே, அவன் இருக்கிற வரைக்கும் கவலையே பட வேண்டாம். வழக்கமா புள்ளைய கிள்ளி விட்டு தான் தொட்டில ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? அப்பனதான் கிள்ளி விடுறோம், புள்ள அடங்கிடுறான். சூப்பர் தாத்தா. அதுதான் இந்த தெய்வநாயகத்தோட மூலங்கிறது. எல்லாரும் வாங்க, ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார், ஜெகன் சார் ஜவுளிங்களை உங்ககிட்ட காமிக்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாருங்க சார். இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்த புது டிசைன் சில்க் சாரீஸ், பட்டு வெட்டி சட்டை, மத்த எல்லா வகையான ட்ரெஸ்ஸும் இருக்கு. அப்படி எக்ஸ்போர்ட் குவாலிட்டில இருக்கிற ட்ரெஸ் தான் உனக்கு இப்ப வரப்போகுது. நிஜமாவாம சொல்ற? எப்போ இவங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாங்களோ அப்பவே உனக்காக இந்த ஏற்பாடு பண்ணிட்டேன். தர்ஷினி, இத பாரு. பரவாயில்ல. இதுக்கு நான் பே பண்ணிடுறேன். ஏன்? அதான் அண்ணன் எடுத்து தரேன்னு சொன்னார்ல. அவர் எடுத்து தரட்டும். இருந்தாலும் இது நமக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளி இல்ல, நான் கொடுக்கிற கிஃப்டா வச்சுக்கோ. மா, அங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஐயோ, நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேனே. சரி, ரெண்டையும் பார்க்கலாம். எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். 1 2 3. என்ன இன்னைக்கு என் பொண்டாட்டியோட லவ் மூடு தாங்க முடியலையே. வேம்பு சார் நல்லா இருக்கா? நல்லா இல்ல பூமி, ரேஞ்சும் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. கட்டினா நல்லா இருக்கும் வேம்பு சார். பூமி, நான் தான் நல்லா இருக்காதுன்னு சொல்றேன்ல. இத பாரு. ஐயோ, கட்டம் போட்டது அது. இங்க பாருங்க, கட்டம் போட்டது புட்டா போட்டது எல்லாம் வயசானவங்க போடுறது. எனக்கு பிடிக்கல வேம்பு சார். நீ சொல்றது எனக்கு பிடிக்கல. பூராவும் அதிரச கலராவே இருக்கு. உனக்கு உலகமே அதிரசம் தானா? எல்லாத்தையும் அதிரச கலர்ல தான் செலக்ட் பண்ணுவியா? பரவாயில்ல, நான் தானே கட்டிக்க போறேன். அத நாங்க தானே பார்த்தாகணும். வந்து என்கிட்ட தானே நல்லா இருக்கா இல்லையான்னு கேப்பீங்க. பா சாமி, என்னமோ பண்ணு. மிஸ்ஸஸ் நளினி, நான் தான். தெரியும். ஐயோ, சும்மா ஆள் ஆளுக்கு கிண்டல் பண்ணாதீங்க. தமன்னா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அல்வா பண்றோம்னு சொல்லுங்க, நாம பண்ணிடலாம். அல்வாவா? நான் அல்வா செஞ்சு சொதப்பினதான் உங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. நான் மறுபடியும் அவமானப்படுறதுக்கு வழி பண்றியா? ஏங்க, அதெல்லாம் பாத்துக்கலாங்க. நான் எப்படி அவமானப்பட போறேன் நின்னு பாக்க போறியா?
ஏங்க ப்ளீஸ் என்ன நம்புங்க, நம்ம கண்டிப்பா செஞ்சிடலாம். நீங்க தைரியமா கமிட் பண்ணுங்க, நம்ம பாத்துக்கலாம். தமன்னா, என்ன செய்ய போற தமன்னா? அல்வா பண்ண போறேன். மறுபடியும் அல்வாவா? போன தடவை செஞ்சதை தானே எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இந்த வாட்டி நான் செய்யற அல்வாவை பார்த்து எல்லாரும் அசந்து போறாங்க. அனி, நான் வேணா எப்படி செய்யறதுன்னு சொல்லவா? விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இவ பாத்துக்கிறேன்னு சொல்றாளே. புகை அடிச்ச மாதிரி வாசனை வந்துடக்கூடாது. அப்புறம் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கவனமா செய்ய. நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவ எவ்வளவு திமிர பேசிட்டு போறா பாத்தியா? அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. எப்படா நேரம் வரும் அட்வைஸ் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கா. இவன் அவ்வளவு பெரிய ஆளா? சரி விடுங்க, பாத்துக்கலாங்க. நம்ம சூப்பரா பண்ணிடலாம். என்ன பண்ண தெரியும்? என்ன பண்ண தெரியும்? காரை துடைக்கிறது, இல்ல வீல கட்டி மாட்டுறது, இல்லனா டூ வீலரை ரிப்பேர் பண்றது. இதுதானே உனக்கு தெரியும். தேவையில்லாத வேலை இல்லைன்னா எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற? இல்லங்க, எங்க அம்மாவுக்கு ஓரளவுக்கு அல்வா எல்லாம் செய்ய தெரியும். அம்மா அல்வா செய்யும் போது நான் பக்கத்துல இருந்து பாத்துருக்கேங்க. அதெல்லாம் செஞ்சிடலாம். இங்க பாரு, நீயும் சேர்ந்து பொம்மை முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. அப்படியெல்லாம் இல்லங்க. இங்க பாருங்க, உங்களை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறது தான் என்னோட வேலை. பண்ணிடலாங்க, வாங்க. சொன்னோருகள போடி சோகத்தில் ஒன்னு வளக்கல தாடி டி. டிப்பு 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 குமரி, நல்ல செய்தி சொல்ல போறேன் டிப்பு குமரி. வாழ்க்கை ஒரு சினிமா, 3 மணி நேரம் தான். 3 மணி நேரம் போல 3 பருவம் தான். லோகேஷ், நீ பாடுறா. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. நீங்க சொல்லுங்க. இப்ப கேளு. துளியிலே ஆழ்ந்த ஆழியிலே கண்டெடுத்த அற்புத முத்து. தொட்டில் மேலே முத்து மாலை, சின்ன பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட. ஓகே முடிச்சிருக்காங்க. பாட்டி, நீங்க பாடுங்க பாடுங்க. டார்லிங் டார்லிங் டார்லிங், ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. டார்லிங் டார்லிங் டார்லிங், ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. என்னை விட்டு போகாதே. ஐயா தூங்கிட்டாரு. தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. டீக்கடை மறைவில் தம்மு அடிச்சா தெரிஞ்சவன் வரான்னு தெரிஞ்சுக்கோ. ஐயரு பொண்ணு மீன்வாங்க வந்தா லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. கொடுக்கவா தடுக்கவா தவிக்கிறேன் நானே. பறிக்க சொல்லி தோண்டுதே பவழ மல்லி தோட்டம். தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்திருக்கேன். தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்திருக்கேன். சோத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணமே. கொஞ்சம் கெட்டியாக இல்லட்டி மனசு கெட்டுடுமே. தமனா பாடணும். உன்னை பத்தி சரியா புரிஞ்சு வச்சதுனாலதான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்.
விட மாட்டேன்டா. நீ நினைக்கிற எதையும் நடக்க நான் விடவே மாட்டேன்டா. சரி தம்பி, நீங்க போங்க தம்பி. நான் வேம்பு சார் கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்துறேன். நீங்க போங்க. பரவாயில்ல அண்ணி, அண்ணனுக்கு என்ன திட்டுறதுக்கு முழு உரிமை இருக்கு. நான் வரேன். போடா, சும்மா அண்ணன் நொன்னுட்ட. அண்ணி, நான் எதுவும் மனசு வருத்தப்படல. அல்வாவை நான் இங்க வைக்கிறேன். அவரை அப்புறமா சாப்பிட சொல்லுங்க. ஐயோ, என்ன வேம்பு சார்? பூமி வேண்டாம், அவனை நம்பாத. அவன் விஷ கேக்குற பாம்பு. அவனை புரிஞ்சுக்காம ஏதாச்சும் பண்ணிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டு தொலையாதீங்க. இங்க பாருங்க வேம்பு சார், நீங்க பத்மநாபன் மாமா மேல இருக்கிற கோவத்தை பூரா இவரு மேல காமிக்கிறீங்க. வேணா வேம்பு சார். உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கடா சாமி. சும்மா சும்மா என்ன திட்டாதீங்க. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். அதெல்லாம் புருஷ பொண்டாட்டியா வாழ்றவங்களுக்கு, நமக்கு இல்ல. சரியா? ஏன் எல்லாரும் நம்மள புருஷன் பொண்டாட்டின்னு தானே சொல்றாங்க? ஐயோ ராமா, இதெல்லாம் என் தலை எழுத்து. நானா என் தலையில மண்ணவாரி போட்டுட்ட மாதிரி இருக்க. என்ன பண்றது வேம்பு சார்? இதெல்லாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். அதுவும் ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்ட்ராங்கா நீங்க கட்டியிருக்கீங்க. நானா உங்களை கட்டுங்கன்னு சொன்னேன், நீங்களா வந்து கட்டுனீங்க. என்னது? அப்ப என் தலையெழுத்து தப்பா இருக்குன்னு தானே அர்த்தம்? ஆமா, நீங்க தப்பா இருக்கும்னு நினைச்சா தப்பா இருக்கும், ரைட்டா இருக்கும்னு நினைச்சா ரைட்டா இருக்கும். ஆனா உங்க தலையெழுத்தை எழுதுனது நான் இல்லையே, நீங்க தானே. 2வது தடவையா உங்களுக்கு என்ன விட்டு ஓடுறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது, அது நீங்க விட்டுட்டீங்க. இல்லனா இந்த நேரத்துக்கு சாமியாரா ஜாம் ஜாம்னு இருந்திருப்பீங்க. நேரத்துக்கு பாலு பழம் அப்படி இப்படின்னு எல்லாமே கொடுத்திருப்பாங்கல்ல வேம்பு சார். பூமி, விளையாடுறீங்க? என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? பின்ன நானா ஜம்பமா தாலி கட்டினேன்? நானா குடும்ப வாழ்க்கை பிடிக்காம தவிச்சேன்? இங்க பாருங்க வேம்பு சார், நான் தான் உங்களை பாவம்னு நினைச்சு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக, தாத்தாவுக்காக, ஏன் அம்மாவுக்காக யோசிச்சுதான் இந்த வாழ்க்கையே நான் ஏத்துக்கிட்டேன். இல்லன்னா அப்பவே வேண்டாம் தான் சொல்லிருப்பேன். தாலி கட்டும்போது நாம 2 பேரும் பேசிக்கிட்டது என்ன? யாருக்குமே சந்தேகம் வராம அந்யோன்யமா நாம 2 பேரும் நடிக்கணும் தானே பேசிக்கிட்டோம். ஒண்ணு பண்ணுங்க, இப்பவே தாத்தா கிட்ட போய் பேசிருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு தான் பிடிக்கல. நான் பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிடுறேன். சரி சரி, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இங்கேயே படு. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கோச்சுக்கிட்டீங்களா வேம்பு சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீங்க கோவமா தான் இருக்கீங்க, எனக்கு புரியுது. படுக்கிறேன்னு வந்துட்டு கோச்சுக்கிட்டு லேட் ஆகும்னு சொல்றீங்க. இங்க பாருங்க வேம்பு சார், ஏற்கனவே நாடகத்துல நான் பேசினத பார்த்து தாத்தா பாட்டிக்கு நாம உண்மையான புருஷன் பொண்டாட்டியாதான் வாழ்றோமாங்கிற சந்தேகம் வந்துடுச்சு. ஆமா, நானே அத பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். நீ உளறலாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சரி, நான் அப்படியே உளர்னதாவே வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தை வாயை திறந்து நீங்க பேசுனீங்களா? அவங்க சந்தேகப்பட்டு கேட்டதுக்கு நான் தானே பேசி சமாளிச்சேன். இங்க பாருங்க வேம்பு சார், வரப்போற தீபாவளி ஜெகதீஷுக்கும் பிரீத்திக்கும் தர்ஷினிக்கும் நிவாசுக்கும் தல தீபாவளி. அதுக்கான ஏற்பாடுகளை ஒழுங்கா செய்யணும். நீங்க என்னடான்னா இந்த நேரத்துல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு நடுவுல நம்ம பிரச்சனை வந்துச்சுன்னா தாத்தா பாட்டி கவலைப்படுவாங்க. இவங்கள மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி இருப்பாங்களான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒழுங்கா நடிக்கணும். அதனால
விளையாட்டுக்கு கூட சண்டை போடாதீங்க வேம்பு சார். இந்த தீபாவளிக்கு நமக்கு கிடைச்ச பெரிய அணுகுண்டா இருக்கே. உக்ரைன் வாரம் உக்கிரமா நம்ம வீட்லயே நடத்தி பாத்துடலாம் போல இருக்கே. பொம்மி நடிக்கிறியா? இத யார்கிட்ட எப்படி சொல்லணுமோ சொல்லி உன்னை மொத்தமா வீட்டை விட்டு அனுப்புற வழிய பாக்குறேன். என்னங்க இன்னும் தூங்காம அலமுதிக்கிட்டே இருக்கீங்க? என்னங்க உங்க முகமே சரியில்லை, உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அஞ்சல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல 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 நான் பயப்படுவேன்னு என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்க. என்னங்க பண்ணுது? டாக்டருக்கு வேணா போன் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, தூங்கினா சரியாயிடும். என்னமோ எனக்கு மனசே சரியில்லை. அஞ்சல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சித்தார்த்தும் பொம்மியும் சந்தோஷமா தானே வாழறாங்க? என்னங்க இந்த நேரத்துல ஏங்க உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? ஒண்ணு இல்ல, திடீர்னு கேட்கணும்னு தோணுச்சு, அதான். ஏங்க நாடகம் முடிஞ்சதும் நமக்கே அப்படி ஒரு சந்தேகம் வந்ததுனால தானே பொம்மியும் சித்தார்த்தையும் கூப்பிட்டு பேசணும். சந்தோஷமா வாழறதா தான் பொம்மி சொன்னா. ஏ என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அவங்க சந்தோஷமா வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா, அதான். ஏன் அப்படி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன சம்மதம் இல்லாம பேசுறாரு? என்ன பெரியவர் ஏதோ பிளான் பண்ணிருக்கேன்னு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லாரும் சாப்பிடுறதுக்கு உட்காந்துட்டாங்க. என்னதான் பண்ண போறாரு? ஹாய் மனோ. ஹாய் தாத்தா. என்ன எல்லாரும் சாப்பிட வந்தாச்சா? நல்லா சாப்பிடுறா பொம்மி. இன்னைக்கு என்னமா டிஃபன்? பொங்கல், இட்லி, வடை. சிறப்பு, எக்ஸலண்ட். வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் நான் பேசுறத கவனிக்கணும். தீபாவளிக்கு நோன்பு வச்சு விரதம் முடிக்கும் போது எல்லா நாளும் புருஷன் சாப்பிட்டு மீதம் வைக்கிறத மனைவி பிரியத்தோட சாப்பிடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இத்தனை நாளா நம்ம வீட்டுல அப்படி ஒரு சம்பிரதாயத்தை தான் கடைபிடிச்சிட்டு இருந்தோம். இப்ப எல்லாரும் அந்த நோம்ப முறிக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த சம்பிரதாயத்தை நாம மாத்தி செய்ய போறோம். ஏன்? அது எப்படி தாத்தா மாத்தி செய்ய முடியும்? வெரி குட் பேராண்டி, கரெக்டான கேள்வி கேட்ட. அதாவது எல்லா நேரமும் தன் மனசுக்குள்ள வீட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற பெண்களுக்கு மரியாதை செய்யற மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் முதல்ல சாப்பிட போறாங்க. எப்படி? அவங்க சாப்பிட்டுட்டு தட்டுல மிச்சம் வைக்கிறத கணவன்மார்கள் தான் சாப்பிடணும். புரியுதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.